ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே. ஸோ என்னோட பிரம்ம பூஜை வந்து 12வது நாள் 3:30க்கு எழுந்து என்னோட ரெகுலர் ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட இன்னையோட 12 நாள் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பிரம்ம பூஜைனால ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கலாம். மேபி இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 12 நாளில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அப்படியே வந்துட்டு மூவ் ஆகுது. எனக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகாமல் மூவ் ஆகுது. ஸோ எனக்கு இது நல்லா இருக்கு. எனக்கு இந்த பூஜை பண்றப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த பூஜை பண்றப்ப எனக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இது வீடியோக்காக நான் சொல்லலை, உண்மையாவே எனக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க நம்புறது உங்களுடைய விருப்பம். ஸோ இன்னைக்கு சண்டேனால நான் அடுப்படியிலலாம் வந்து கோலமே போடலை. ஏன்னா இன்னைக்கு நான்வெஜ் கண்டிப்பாக செய்வோம் வீட்டில். அதனால சாமி கும்பிட்டுட்டு 5 o'clockலாம் முடிச்சிட்டேன் சாமி. என் கூடவே இந்த இங்கி பிங்கியும் எழுந்துருச்சு. என் பொண்ணு தான் இந்த கிளிக்கு பேர் வச்சது, இங்கி பிங்கின்னு சொல்லிட்டு. நான் 3:30க்கு வந்தப்போ அவங்களும் என் கூட எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ விளக்கு வந்து 6:30 மணிக்கெலாம் நான் குளிர வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் தூங்கலாம், ஒரு 7 மணிக்கெலாம் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கெலாம் வந்து இன்னைக்கு சமையல் செய்கிற வேலை கூட கிடையாது. அதனால நான் 7 மணிக்கு போய் போயிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதே ஒரு 11 மணிக்கு தான் எழுந்தனே. இன்னைக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். டெய்லி 3:30க்கு எழுந்துட்டு மறுபடியும் ஒரு 11 o'clock நைட்டு தான் படுக்கிறேன். ஸோ அதனால் ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. 11:30க்கு தான் எழுந்துட்டு சப்பாத்தி நேற்று இருந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ சப்பாத்தியும் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட. என் ஹஸ்பண்ட் பாப்பா வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே துணி வந்து நான் காலையில் துவைச்சிட்டேன். நைட்டு ஒரு லோடு போட்டு காலையில் ஒரு லோடு போட்டுட்டு மேலே காய போட போயிட்டேன். ஸோ 2வது மாடி போய் காய போடணும். அதனால் மேலே துணி காய போயிட்டேன். அப்புறம் ரோட்டில் எங்கள் வீட்டு வெளியே வந்து இறா விற்றுட்டு வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு இறா வாங்கி இறா குழம்பு மாதிரி வச்சுட்டு சாப்பாடு வச்சிடலாம். சிம்பிள் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மெனு. வேறு எதுவும் செய்யலை. ஸோ இது செய்யவே வந்து 3 o'clock ஆகிடுச்சு. 12 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். லஞ்சு வந்து 3:30க்கு தான் சாப்பிட்டோம். ஸோ இருக்கிறப்பே பாத்திரத்தை கையோட விளக்கி வச்சிடலாம், அது வேற சேர்த்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு லேட் ஆயிட்டனால குக்கர்ல தான் சாப்பாடு வச்சேன். நான் எறா குழம்பு சாப்பாடு எறா தொக்கு தான் நான் செய்வேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் குழம்பா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எறா குழம்பு வச்சிட்டேன் நான். அப்புறம் வந்து இது என்னோட பொண்ணுக்காக இந்த இது வாங்கினேன் நான். அவள் துணி வந்து அப்படியே துவைக்கிறது அப்படியே திணிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அவங்க அந்த அம்மாவோட ரேக்கில் க்ளீன் பண்ணுவோம். தனித்தனியாக அந்த அம்மா கவுனு சட்டை ஜட்டி எல்லாம் தனித்தனியாக வைப்போன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அவள் வந்து ஏமா என் துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுனுக்குற, உன் துணி தான் இருக்கே, அப்புறம் ஏன் இதுலேயே உன் துணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சும்மா வந்து கேட்டுட்டே இருந்தா. இல்லை பாப்பா, உனக்கு நான் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன், துணி எடுக்க நீ கஷ்டப்படுறல, அம்மா எங்க இருக்குன்னே தரலம்மா அப்படி. ஏன்னா அப்பப்போ அவளே நான் எடுக்க சொல்லுவேன், போய் துணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அடுக்கி வச்சாச்சு. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் வாங்குறப்ப இது வந்து 1000 சம்திங் இருந்துச்சு, 999 இருந்துச்சு. ஸோ 1000 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினேன். பட் நல்லாவே இருக்கு. இன்ன வரைக்குமே அந்த அம்மாவோட பொம்மையெல்லாம் எடுத்து நான் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து நான் அவகிட்ட விளையாட கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த பசங்களோட விளையாடுறதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். அந்த கொடுத்தா அது உள்ள இருக்க இதை பஞ்செல்லாம் தூக்கி பிச்சு போட்டுட்டு இருந்தேன். ஓகே, பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.